வீற்றிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள், முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய இந்நாள் மாணவ செல்வங்கள், எதிர்கால அரசு உயர் பதவி வகிக்கப் போகக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என் இனிய குடியரசு தின விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் பேசுனதை ஒழுக்கத்தை தான் முதன்மையாக கொண்டு வந்தாங்க. சரிங்களா? நீங்கள் அனைவரும் ஒழுக்கமாக இருக்கணும். அதனால தான் அந்த காலத்திலே திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காரு, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். நீங்கள் எல்லாம் நினச்சின்னு இருக்குவீங்க, உயிர் தான் பெருசு, இந்த உலகத்தில் என்னோட உயிர் தான் பெருசு அப்படின்னு நினச்சின்னு இருக்குவீங்க. ஆனால் அது கிடையாது. அதை விட ஒழுக்கம்தான் உயிரை விட பெருசாக அந்த காலத்தில் போற்றி மதிச்சிருக்காங்க. ஆகவே மாணவர்களே, நீங்கள் அனைவரும் அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். அதாவது ஒழுக்கம்னா ஒருவர் சொல்லி வரக்கூடாது. ஒழுக்கம் ஆசிரியருக்காக பயந்து படிக்கணுன்றது கிடையாது. உங்களுக்காக ஒரு தன்னிறைவு அடையிறதுக்காக, தன்னிறைவான அறிவை பெறுவதற்காக, நீங்கள் மற்றவங்களிலிருந்து மேம்பட்டவங்களாக இருக்கிறதுக்காக உங்களோட செயல், சொல், எண்ணம், உங்களோட திட்டமிடுதல் அனைத்தும் மற்றவர்களோட மேம்பட்டதாக இருக்கக்கூடியதுக்காக நீங்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் வெரி குட். அந்த உயிரை விட அதிகமாக ஒழுக்கத்தை மதிக்கணும். காலையில் எழுந்திருக்க சுத்தபத்தமாக இருக்கிறதுலேருந்து, ஸ்கூலுக்கு சரியான டைமுக்கு வரதுலேருந்து, ஆசிரியரை மதிக்கிறதுலேருந்து, உற்றார் உறவினர்கள் மூத்தவர்கள் மதிக்கிறதுலேருந்து அனைத்தில் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் புதுசாலாம் ஒன்றும் எதையும் செய்ய வேண்டியதில்லை. டெய்லி உறுதிமொழி எடுக்கிறீங்க பாருங்கள். அந்த உறுதிமொழியை கடைபிடித்தவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒழுக்கம் வந்து சேர்ந்து விடும். ஒழுக்கமாக இருக்குவீங்களா? நல்லா படிக்குவீங்களா? அடுத்த வருஷம் இந்த காயினை நீங்களும் வாங்குவீங்களா? தங்க காசு வாங்குவீங்களா? முழு மதிப்பெண் எடுக்குவீங்களா? 500க்கு 500 10ஆம் வகுப்பு இருக்கீங்களா? 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 12ஆம் வகுப்பில் 600க்கு 600 எடுக்குவீங்களா? அப்படி 600க்கு 600 எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து ஊடகங்களும் என்ன பண்ண, நம்ம ஏலகிரி பள்ளி மைதானத்தில் குவிந்து விடும். சரியா? அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், மற்ற அனைத்து ஸ்கூலில் இருக்கிற சேர்ந்திருக்க மாணவர்கள் கூட என்ன பண்ணுவாங்க, நம்ம ஸ்கூலில் சேர்ந்து மாநில அளவில் அதிக மாணவர்கள் படிக்கும் பள்ளியாக மாறும், சாதனை படைக்கும். எடுக்குவீங்களா? 600க்கு 600 அந்த சாதனையை இந்த பள்ளிக்கு பெற்று தருவீங்களா? அதிக மாணவர்கள் படிக்கும் பள்ளியாக வளர்க்குவீங்களா? சரி, வெரி குட், நன்றி. பாருங்க, ஒன்றும் இல்லை, சாதனைக்கு சின்ன விஷயம்தான். எதை செஞ்சாலும் விருப்பப்பட்டு செஞ்சீங்கன்னா 100% சாதனையாக மாறும், வெற்றியாக மாறும். சரியா? யார் விருப்பப்பட்டு படிக்கிறீங்க? பரவாயில்ல, எல்லாருமே விருப்பப்பட்டு தான் படிக்கிறீங்க. எந்த ஒரு செயலும் விருப்பம் இல்லாமல் செய்தீர்கள் என்றால் அதில் நீங்கள் எதிர்பார்த்த அளவு வெற்றி கிடைக்காது. ஆகவே டவுன் பண்ணுங்க, ஹேண்ட்ஸ் டவுன். அனைத்தையும், படிப்பையும் ஒழுக்கத்தையும் மற்ற எதுவாகினும் எழுதுறது இல்லை, என்ன செஞ்சாலும் விருப்பப்பட்டு செய்யுங்க. விருப்பப்பட்டு செஞ்சீங்கன்னா அந்த வேலை 100% நிறைவேறும். எனக்கு சார் படிக்கவே வரமாட்டேங்குது, நான் என்ன பண்ணேன்? படிப்பே வரமாட்டேங்குதுன்னு அப்படி இருக்க முடியாது. நீங்கள் அதன் மீது ஆர்வம் இல்லாமல் இருக்கீங்க, அதனால் படிப்பு வரல. யாரோ ஒரு ஆள் ரோல் மாடலாக முன் உதாரணமாக எடுத்துக்கினேன், நான் அவரை மாதிரி வரணும், அவரை மாதிரி சாதிக்கணும், இல்லை இந்த வேலைக்கு நான் போனேன், ஐஏஎஸ் பாஸ் பண்ணேன், ஐபிஎஸ் பாஸ் பண்ணேன், இந்திய இராணுவத்தில் சேர்ந்து நாட்டை பாதுகாக்கணும், அந்த இராணுவத்தில் இருக்க உயர் பதவி அடையினேன், அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற நான் போலீஸ் ஆகினேன், போலீஸ் உயர் அதிகாரி ஆகினேன், இந்த தமிழ்நாட்டிலேயே உயர்ந்த பதவி வாங்கினேன், இல்லை நல்ல அரசியல்வாதி ஆகணும், நல்ல சமூக சேவகர் ஆகணும், நல்ல தொழிலதிபர் ஆகணும் அப்படின்னு உங்களுக்குள்ள எந்த லட்சியம் இருக்கோ அந்த லட்சியத்தை பிடிச்சிக்கங்க. அதுக்காக திட்டமிடுங்க. அதில் உயர்ந்தவராக வரத்துக்கு நான் என்ன பண்ணணும், நான் எதை கடைபிடிக்கணும், எதை பண்ணணும், நான் எந்த அளவுக்கு அதில் இருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு அறிவியல் பாடம் படிக்கிறீங்க அப்படின்னா 100க்கு ஒரு 30 மார்க்கு 40 மார்க்கு தான் வாங்க முடியுது அப்படின்னு தான் வாங்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100 மார்க் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ரைட், நீங்கள் சிந்திங்க, திட்டமிடுங்க, செயல்படுங்க. அதில் 100 மார்க் எடுக்க முடியல, 70 மார்க் 80 மார்க் தான் எடுக்க முடியுதுன்னா ஆசிரியரோட உதவியை நாடுங்க. சார், நான் இந்த மாதிரி 100 மார்க் எடுக்கணும்னு எனக்கு தோணுது, ஆனால் என்னால் படிக்க முடியல, நீங்கள் வழிகாட்டினீங்கன்னா அந்த வழியை 100% பிடிச்சிட்டு நான் 100 மார்க் எடுக்கிறேன் அப்படின்னு கடைபிடிங்க. அது உங்களை உயர்த்தும். உங்களால் ஆன அனைத்து முயற்சிகளும் செய்தும் கூட 100க்கு 100 மதிப்பெண் எடுக்க முடியவில்லை என்றால் ஆசிரியரின் உதவியை 100க்கு 100 மதிப்பெண் எடுப்பது எப்படி என்று நாடுங்கள். கண்டிப்பாக இதுவரை யாரும் அந்த மாதிரி கேட்டிருக்கீங்களா? சார், நான் 100 மார்க் எடுக்கணும், என்ன பண்ண, எந்த வாத்தியார்கிட்ட எந்த மாணவர் கேட்டிருக்கீங்க?
யாருமே கேட்கல. கேட்டிருந்தா எல்லாருமே 100க்கு 100 எடுத்திருக்குவீங்க. சரிங்களா? கேளுங்க. அவங்க ஆசிரியர்கள் பல போட்டித் தேர்வுகளை எழுதிவிட்டு தான், பல தகுதி தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றுவிட்டு தான் இந்த பள்ளிக்கு ஆசிரியராக வருகிறார்கள். நீங்கள் ஆசிரியர்களை சரியாக பயன்படுத்தினீர்கள் என்றால் உங்களை நீங்கள் எண்ணி பார்க்காத உயரத்திற்கு கொண்டு செல்வார்கள். சரிங்களா? மாணவர்களே, ஆசிரியர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்வீர்களா? ஆசிரியர் சொல்வதை 100% முழுமையாக கேட்பீர்களா? வெரி குட். நீங்களாம் இன்னைக்கு இங்கே மாணவராக இருக்கீங்க. எதிர்காலத்தில் நீங்களும் இந்த மாதிரி மேடைக்கு வரணும்னா நல்லபடியாக படித்து வேலைக்கு போயிட்டு ஒரு பெரிய வேலையிலையோ சின்ன வேலையிலையோ இருந்துக்குன்னு ஒரு சமூக சேவை செய்ய வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும், அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக திகழ வேண்டும், வாழ வேண்டும் என்று நினைத்தீர்களேயானால் நாளை எதிர்காலத்தில் நீங்களும் எங்களை போன்று மேடையில் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அறிவுரைகளையும் வழங்கலாம், பரிசுகளையும் பாராட்டுகளையும் வழங்க முடியும். வழங்குவீர்களா? சவுண்டு கம்மியா இருக்கு பாருங்க. உங்களுக்கு ஒரு சிறிய கதையை சொல்றேன். சிறிய கதைன்னு மட்டும் இல்லை, இது மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவம். படிப்பதற்கு மட்டுமல்ல, மற்ற எந்த நிலையில் இருந்தாலும் கூட நீங்கள் சோர்ந்து உட்காரும் போது இந்த தத்துவத்தை பின்பற்றினீர்கள் என்றால் நீங்கள் மீண்டும் எந்த துறையில் ஈடுபட்டாலும் அந்த துறையின் உயரத்திற்கு, எட்ட முடியாத உச்சத்திற்கு செல்ல முடியும். ஆகவே ஞாபகம் வச்சுக்கோங்க. குப்பை தொட்டினால என்ன பயன் இருக்கு? குப்பை தொட்டி யாரும் பெருசா மதிக்கிறாங்களா? வீட்டில் இருக்க தேவையில்லாத பொருளை தூயின் போய் போடுறத குப்பை தொட்டி வச்சிருக்காங்க. ஆனா அந்த குப்பை தொட்டியின் மூலமா தான் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை தத்துவத்தை சொல்ல போகிறேன். கவனமா கேட்கணும், எல்லாரும் கவனிக்கணும். பாருங்க, ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய சாதனையாளர் ஒருவர் ஏதோ சிறிய காரணங்களால் சறுக்கி விட்டார். ஆகவே இதற்கு மேல் வாழ முடியவில்லை என்று ஒரு இடத்திற்கு நடந்து செல்கிறார். நடந்து செல்லும் போது வழியில் இருக்கக்கூடிய, அதாவது தெரு முனையில் இருக்கக்கூடிய ஒரு குப்பை தொட்டி அருகே நிறைய பேர் வந்துட்டு போகிறத கவனிக்கிறாரு. ஏன் அப்படி வந்துட்டு போகிறாங்கன்னு பார்க்குறாங்க. எல்லாரும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் இருக்க குப்பையெல்லாம் எடுத்துன்னு போட்டு போகிறாங்க. அதில் என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் ஒரு சாக்கு பை எடுத்துன்னு அதில் இருக்க அந்த அட்டை, பேப்பரை இதெல்லாம் எடுத்துன்னு போகிறாரு. இன்னொருத்தர் வராரு, அதில் இருக்கிற கண்ணாடி பாட்டில் அவருக்கு தேவையானதை எடுத்துன்னு போகிறாரு. அதே மாதிரி அதுக்கடுத்து இன்னொருத்தர் வராரு, அதில் இருக்க பிளாஸ்டிக் பாட்டில், பிளாஸ்டிக் பொருள் இதெல்லாம் எடுத்துன்னு போகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு நாய் வருது. அந்த நாய் என்ன பண்ணுது, அந்த இலையில மீதியாக இருக்கிற சாப்பாடை எடுத்து சாப்பிட்டு போகுது. அதுக்கப்புறம் ஒரு பசுமாடு வருது. அந்த பசுமாடு என்ன பண்ணுது, அந்த இலையை சாப்பிட்டு பசியை தீர்த்துக்குது. அப்போதான் அவர் நினைக்கிறாரு, ஓ, ஒரு குப்பை தொட்டியில் இவ்வளோ பேர் வாழ்கிறாங்களா, ஒரு குப்பை தொட்டியை இவ்வளோ பேர் பயன்படுத்திக்கிறாங்களா, இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு. ஒரு சிறிய குப்பை தொட்டியே இத்தனை பேர் பயன்படுத்தி வாழ்கிறாங்கன்னா நம்ம இந்த பறந்து விரிந்த உலகத்தில் நமக்கான வாய்ப்புகள், நமக்கான லட்சியங்கள், நமக்கான முன்னேற்பாடுகள், நமக்கு தேவையானவை எவ்வளவு உள்ளது. இனிமே நான் போகிறேன், நான் சோர்ந்து போகல, வீழ்ந்து போகல, நான் இனிமேல் என்ன பண்ணுறேன், எட்ட முடியாத இடத்துக்கு உயிரை போகிறேன்னு மீண்டும் போய் முயற்சி பண்ணுறாரு. அப்படி முயற்சி பண்ணும்போது என்ன ஆகுது, அவர் ஈடுபட்ட அந்த துறையில் உச்சத்துக்கு போயிட்டாரு. எல்லாருமே, உலகமே அவரை தான் போற்றி புகழுது. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு குப்பை தொட்டியிலேருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கினேன், அவர் போய் உயர்ந்தார். அந்த மாதிரி நீங்களும் படிப்பு 100க்கு 100 எடுக்கணும், நல்லா இருக்குன்னா அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கக்கூடிய படிப்பு. சரிங்களா? பொருளாதாரம் வேணுமா, தங்கம் வேணுமா, நிலம் வேணுமா, வீடு வேணுமா, எல்லாத்துக்கும் என்ன இருக்கு, படிப்பு இருந்தால் அனைத்தும் உங்களை தேடி வரும். சரியா? சார், எங்கிட்ட ஒரு சென்ட் கூட நிலம் இல்லை, ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், படித்து 12வது அதுக்கப்புறம் 3 வருஷம் ஒரு பட்டப்படி படிச்சுட்டு யூபிஎஸ்சி என்று அழைக்கக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம் தேர்ச்சி பெற்றீர்கள் என்றால் ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5000 முதல் 10,000 அரசு ஊழியர்களுக்கும் 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரை மக்கள் தொகை கொண்ட மக்களுக்கும் நிர்வாக அதிகாரியாக, அதாவது மாவட்ட ஆட்சியராக விளங்கலாம். அவ்வாறு மாவட்ட ஆட்சியராக வந்தீர்கள் என்றால் 2 முதல் 5 ஏக்கர் நில பரப்பளவு கொண்ட அந்த நிலத்தில் ஒரு பங்களானா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி பங்களா கவர்மெண்ட்டே தருது. ஒரு சென்ட் கூட நிலம் இல்லை, ஆனால் படிப்பு இருந்தால் என்ன கிடைக்குது, மிகப்பெரிய பங்களா கிடைக்குது. மிகப்பெரிய அதிகாரமிக்க மாவட்டத்திலே உச்சபட்ச பதவி மாவட்ட ஆட்சியர். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கு. அவருக்கு எத்தனை கார் இருக்கு, அவர் நினைச்சா எத்தனை கார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கலெக்டர் கிட்டயும் மினிமம் 2 முதல் 5 கார்கள் வரை பயன்படுத்துகிறார்கள். சரிங்களா? நிலம் இல்லை, எதுவுமே இல்லை, ஆனால் அவர்கிட்ட படிப்பு இருக்கு. என்ன பண்றாரு, கவர்மெண்ட்டே பங்களா கொடுக்குது, கவர்மெண்ட்டே கார் கொடுக்குது, கவர்மெண்ட்டே அவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்களை கொடுக்கறது.
உங்கள் தகுதிக்கு உங்கள் லட்சியத்திற்கு ஏற்ப உங்களை வடிவமைத்து கொண்டு எதிர்காலத்தில் பெரிய அரசியல் அலுவலராகவும் அரசியல்வாதியாகவும் அரசியல் தலைவராகவும் அரசு ஊழியராகவும் மிக பெரும் தொழிலதிபராகவும் வருவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.